அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜனவரி 6ஆம் தேதி என்னென்ன பங்கு சந்தையில் தாள் சொல்லியிருக்காங்கிறத பார்த்தலாம். வழக்கமாக டிஸ்கிரிப்ஷன் நம்ம சேனல் முழுக்க இன்ஃபர்மேஷன் ஷேரிங் சேனல், தமிழில் சொல்லணும் ஒரு தகவல் பரிமாற்ற சேனல். ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே தகவல் இன்ஃபர்மேஷன் தான், எந்த ரெக்கமெண்டேஷன் கிடையாது. அதேமாதிரி இந்த தகவலாம் இன்றைய தகவல், இதில் தகவல்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக கிராஸ் வெரிஃபை பண்ணுங்கள். உங்கள் செபி ஸ்டாட்டிஸ்டில் இந்த தகவலை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் ஒரு செபி ஸ்டாட்டிஸ்ட் இல்லை, நானும் உங்கள் மாதிரி ஒரு சாதாரண இன்வெஸ்டர் தான். எனக்கு தெரிஞ்ச தகவலாக ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்குறது போனஸஸ், ஸ்பிட்டு, ஆர்டர், அப்கமிங் போர்ட் மீட்டிங், ஆர்டர் ரிசீவ்ட் பை லிஸ்டட் கம்பெனிஸ். கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐடிசிவி வந்து ஓட்டில் வந்து லிஸ்ட் ஆக போகுது ஃபெப்ரவரியில். ஸோ அது என்ன மாதிரி ப்ரைஸில் லிஸ்ட் ஆகலாங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்கிறேன். அதுமாதிரி இன்றைக்கி போர்ட்ஃபோலியோ எல்லா போர்ட்ஃபோலியோவும் பார்த்தீங்கன்னா ரெட்டாக தான் இருக்கும். ரெட் 6 தான் இன்றைக்கி ஓடி இருக்குது. பொங்கல் வர பக்கத்தில் வருது. பொங்கலுக்கு ஒரு நாள் முன்னாடி போகி பண்ணையில் பழைய பொருள்லாம் போட்டு எரிப்பாங்க வீட்டிலேருந்து. ஸோ அந்த டைமில் நம்ம போர்ட்ஃபோலியோலாம் போட்டு எரிச்சா எப்படி இருக்குங்கிற மாதிரி தான் இன்றைக்கி இருந்துச்சு நம்மளோட மார்க்கெட்டு. கிட்டத்தட்ட தீயை வச்சு கொளுத்திருக்காங்க. போகி பண்ணை கொண்டாடிருக்காங்க எஃப்ஐஎஸ். ஸோ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% வரைக்கும் லாஸ் ஆகிருக்கு இன்றைக்கி ஒரே நாளில் மட்டும். கிட்டத்தட்ட 20,000 26,000 வரைக்கும் கொண்டு வந்து காலி. அந்த பணம் இருந்தால் கூட பொங்கலில் போய் நல்லா ஜாலியாக புது ட்ரெஸ்லாம் வாங்கி போட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்கலாம் ஊருக்கு போய். பட் அவ்வளோ பணத்தையும் காலி பண்ணிட்டாங்க இந்த ஒரே நாளில். இந்த வருஷத்தோட தொடக்கத்திலே இப்படி ஒரு அடியாங்கிறது மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் பார்க்காத ஒரு பெரிய அடி மாதிரி தான் இருக்குது 4%. இதுக்கு முக்கியமான நீங்கள் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஃப்ஐஎஸ் தான். வழக்கம் போல் விற்று வச்சுருக்காங்க. 2,575 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 5,749 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இவங்க விற்றதோட அவங்க 2 மடங்கு பை பண்ணியுமே மார்க்கெட் இந்த அடினா, இவங்க விற்காமல் இருந்து அவங்க மட்டும் இவங்களும் விற்றுருந்தாங்கன்னா, டிஐஸும் சேர்ந்து விற்றுருந்தாங்கன்னா மார்க்கெட் நிலைமை என்ன இருக்குன்னு தெரில. தலையில் துண்டு போட்டு போகிற மாதிரி தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி எஃப்ஐஎஸ் பண்ண அநியாயத்துக்கு அதுவும் மோஸ்ட்லி ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஸ்டாக் தான் அதிகமாக அடி வாங்கின மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா என் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோவில் அது அதிகமாக இருக்கிறது அதுதான். ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அடி விழுந்திருக்கும், பட் இந்தளவுக்கு விழுந்திருக்குமான்னு தெரில. அப்படி யாராவது தப்பிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்கள் போர்ட்ஃபோலியோ இன்றைக்கி பாதிக்கலைன்னா. எனக்கு தெரிஞ்சு எல்லார் போர்ட்ஃபோலியோவும் பாதிச்சிருக்கிறது தான் வாய்ப்பு அதிகம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஒரு மோசமான நாளாக தான் இருக்குது இந்த ஆண்டில். இப்போ நம்ம நியூஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்குறது குஜராத் டூல் ரூம் லிமிடெட் 18 ரூபா கரண்ட் பேஜ் ஒரு பெனி ஸ்டாக்கு. பெனி ஸ்டாக்னே என்றைக்குமே ரொம்ப ரிஸ்க் இருக்கும். நிறைய ஏமாற்று வரீங்க இந்த மாதிரி 4G வேலைலாம் பண்ணுவாங்க. நம்ம அதை ரிஸ்க் எடுக்குமா வேண்டாம்ங்கிறது நம்ம தனிப்பட்ட கருத்து தான். ஸோ உங்களை பொறுத்தது. போனஸ் பார்த்தீங்கன்னா 5:1 போனஸ் அறிவிக்கிறாங்க. இது ஆல்ரெடி சொன்னாங்க, நாங்கள் 5:1 தான் போனஸ் அறிவிப்போன்னு சொன்ன மாதிரியே இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்க போர்டு மீட்டிங்கில். ஸோ ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் நமக்கு போனஸாக கிடைக்கும். ஸோ ஒரு ஷேர் 6 ஷேராக மாறும். ப்ரைஸும் 18 நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை ப்ரைஸை 6 வகுத்திங்கன்னா அது ஒரு ஸ்டாக்கோட ப்ரைஸு. இதுக்கு ரெக்கார்டை வந்து இன்னும் அனௌன்ஸ் பண்ணல, கூடிய அனௌன்ஸ் பண்ணாங்க. செக்டர் வந்து பிளாஸ்டிக் ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க குஜராத் டூல் ரூம். இன்னியமாக இந்த ஸ்டாக்கு 5% டவுனில் வேறு போயிருக்கு. அது என்ன காரணம்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா அருண் ஜோதி பயோ வெஞ்சர்ஸ் லிமிடெட் கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 184. 1:10 ஆல்ரெடி இவங்க ஸ்பிட் அறிவிச்சிருந்தாங்க. ஃபேஸ்வலி 10 இருக்கிறத ஒன்றா மாத்திரம்னு சொன்னாங்க. அதுமாதிரி மாற்ற போகிறாங்க. அதுக்கான ரெக்கார்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 17 ஜனவரி 2025 தான் ரெக்கார்டேட்டு. செக்டர் பார்த்தீங்கன்னா அதர் ஃபைனான்ஷியல் சர்வீஸில் இருக்காங்க அருண் ஜோதி பயோ வெஞ்சர்ஸ் லிமிடெட். அடுத்து நம்ம பார்க்குறது அப்கமிங் போர்டு மீட்டிங் மே கன்சிடர். ஃபஸ்ட்டாக பார்க்குறது நல்ல ஒரு பெரிய ஸ்டாக் தான் விப்ரோ லிமிடெட் 294 ரூபா கரண்ட் பேஜ். 16-17 ஜனவரியில் போர்டு மீட்டிங் இருக்குது. முக்கியமாக 17 ஜனவரின்னு வச்சுக்கோங்க. ஜனவரியில் போர்டு மீட்டிங். டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. செக்டர் வந்து கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்சல்டிங்கில் இருக்காங்க. டிவெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பெருசான டிவெண்ட் தர மாட்டாங்க. அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக 1:1 போனஸ் வேறு கொடுத்துருக்காங்க. ஸோ ₹1 டிவெண்ட் தரதே பெரிய விஷயம் தான். இல்லைனா 50 பைசா தரதுக்கும் வாய்ப்பு இருக்குது விப்ரோ லிமிடெட். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி டிவெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னு. அதேமாதிரி ரிசல்ட்டையும் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட் 194 ரூபா கரண்ட் பேஜ். 3 ஃபெப்ரவரியில் போர்டு மீட்டிங் வச்சிருக்காங்க. இந்த போர்டு மீட்டிங்கில் டிவெண்டே ரிசல்ட் ரெண்டுமே அறிவிக்கிறாங்க. செக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் தெரிஞ்ச கம்பெனி தான். லூப்ரிகன்ஸில் இருக்காங்க, லூப்ரிகன்ஸ் ஆயிலில் இருக்காங்க. டிவிடெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டீசெண்டான டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. வருஷத்துக்கு 2 டிவிடெண்ட் தராங்க. போன வருஷம் ₹4.50 அதேமாதிரி ₹3.50 கொடுத்துருக்காங்க. ஸோ இது மார்ச் மாதம். ஸோ ₹3 இந்த ₹3 ₹4.50 வரைக்கும் ஒரு டிவிடெண்ட் எதிர்பார்க்கலாம் நம்ம கேஸ்ட்ரால் இந்தியா லிமிடெட்லேருந்து. இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் லிமிடெட் IEX இவங்க மார்க்கெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கடந்த டிசம்பர் மாதத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வால்யூமில் ட்ரேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எலக்ட்ரிக் ட்ரேட் வந்து நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலம் எங்களுக்கு பிஸ்னஸ் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. இது இயர் நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது 29% உயர்ந்திருக்கு இந்த டிசம்பர் 2024. ஸோ நல்ல ஒரு அப்டேட் தான் கொடுத்துருக்காங்க IEX. ஸோ ஷேர் ஹோல்டருக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நல்ல ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்பிங் ஃபோர்ஜிங் லிமிடெட் 1,002 ரூபா கரண்ட் பேஜ். இவங்க வந்து 650 கோடி புதுசாக முதலீட்டு போட வராங்க. ஒரு பிளான்ட்டை வந்து எக்ஸ்டெண்ட் புதுசாக ஒரு நியூ பிளான்ட் ஏதோ ஒன்று ஃபெசிலிட்டி உருவாக்க போகிறாங்க. அது இன்னும் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறதுக்காக 650 கோடியை இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இன்வெஸ்ட் பண்ணி இதன் மூலமாக உருவாக்கப்படுற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பார்த்திங்கன்னா அது வந்து ஏசியாவிலே ஃபஸ்ட்டாக இருக்கும், ஏசியாவிலே பெரியதாக இருக்கும். இதே நீங்கள் வேர்ல்டு லெவலில் பார்த்திங்கன்னா 2வது பெரிய ஃபெசிலிட்டியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கம்பெனி. ஸோ நல்ல ஒரு பெரிய முதலீட்டில் பெரிய ஒரு நிறுவனத்தை திரும்ப இவங்க முதலீடு பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆப்பி ஃபோர்ஜிங். ஸோ இதுவும் நல்ல மகிழ்ச்சியான விஷயம் தான். ஏன்னா முதலீடு பண்ணுறது நாளைக்கு நல்ல ஒரு பெரிய வருமானமாக கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 396 ரூபா கரண்ட் பேஜ். 17,63,00,000 ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது HPSES அந்த கம்பெனி தான் கொடுத்துருக்காங்க.
அவங்க யாருங்கிறது எனக்கு தெரில. அல்ஃபா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் 119 ரூபா கரண்ட் பேஸு 5 கோடியே 41 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டிபி நார்த்தன் ஒடிஷா டிஸ்ட்ரிபியூஷன் லிமிடெட். கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் லிமிடெட் 329 கோடிக்கு உங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. 329 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஆர்டர் கிடச்சது பார்த்தீங்கன்னா லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு, அவார்டு கிடச்சிருக்கு. கொடுத்தது பார்த்தீங்கன்னா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு தெலுங்கானாலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 198 கோடியே 28 லட்சத்துக்கான இந்த ஆர்டர் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அதேமாதிரி அவனுக்கு இன்னொரு ஆர்டரும் கிடச்சிருக்கு. அதோட மதிப்பு 327 கோடியே 89 லட்சம். இது பார்த்திங்கன்னா சீதாராம் லிஃப்ட் இரிகேஷன் ப்ராஜெக்ட்டில் கிடச்சிருக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா இரிகேஷன் டிபார்ட்மெண்ட் தெலுங்கானாலேருந்து தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டு பேக் 2 ஆர்டர் கிடச்சிருக்கு கேஎன்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. சகஜ் சோலார் லிமிடெட் 551 ரூபா கரண்ட் பேஸு எஸ்எம்இ கேட்டகரி 46 கோடியே 64 லட்சத்துக்கான ஆர்டர் கொடுத்தது தக்ஷின் குஜராத் விஜ் கம்பெனி லிமிடெட். ஜென்சால்ஸ் இன்ஜினியரிங்ஸ் லிமிடெட் 740 ரூபா கரண்ட் பேஸு 1061 கோடியே 97 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது ரினோடு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டர் சேர்ந்த ஒரு கம்பெனி, பேரை மென்ஷன் பண்ணல. அதிஷாய் லிமிடெட் 219 ரூபா கரண்ட் பேஸு 1 கோடியே 50 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. கொடுத்தது டைரக்டர் ஆஃப் கோஆப்ரேஷன் இமாச்சல் பிரதேஷ். ஆல்ட் எஃபெக்ட் ப்ராஜெக்ட் லிமிடெட் 77 ரூபா கரண்ட் பேஸு 4 கோடியே 82 லட்சத்துக்கான ஆர்டர் கிடச்சிருக்கு. பிடபிள்யூடி ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அவங்க தான் இந்த ஆர்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கவர்மெண்ட் பாடிஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா மெகாய்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் கரண்ட் பேஸ் 308 இவங்களுக்கு 2 ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா 84 கோடியே 57 லட்சம், இன்னொன்று 8 கோடியே 14 லட்சம். கொடுத்தது லீப் ஃப்ராக் இன்ஜினியரிங் சர்வீசஸ் லிமிடெட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஐடிசி இன்றைக்கி டிமெர்ஜர் ஆகிருக்கு, இன்றைக்கி எஸ்டிஏட்டு ஸோ எதுக்கும் ப்ரைஸ்லாம் இன்றைக்கி ட்ராப் ஆகிருக்கு. இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் பெரிய ப்ராஃபிட் ஆகிடுங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ் மாதிரி தான் தெரியுது. எப்படின்னா அந்த கணிப்பை சொல்கிறேன்னா பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் நடந்திருக்கு ஐடிசியில். ஏன்னா டிமேட்ச் பண்ணும்போது அதில் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பண்ணுவாங்க. ஸோ போனஸு டிவெண்டு ஸ்பிட்டு ரைட் இஷ்யூ இந்த மாதிரி அதே மாதிரி டிமெர்ஜர்லையும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது என்எஸ்சியில் நீங்கள் பார்க்கலாம். இது என்எஸ்சியில் எடுத்த ஸ்கிரீன்ஷாட்டு. நேற்று பார்த்தீங்கன்னா 481 ரூபா 60 பைசாவுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. ஆனால் நைட்டே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலைல ஓப்பன் ஆகும்போதே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 455 ரூபா 60 பைசான்னு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்க்கலாம் 489 ரூபா 60 பைசாவில் 455 ரூபா 60 பைசா கழிச்சோம்னா 26 ரூபா இன்றைக்கி அட்ஜஸ்ட் பண்ணி தான் மார்க்கெட்லேயே அவங்க ஓப்பனே பண்ணாங்க ஐடிசிஓ ஷேரோட ஓப்பனிங்கை. ஸோ 26 ரூபா என்எஸ்சியில் இதாக இருக்குது. அதே நீங்கள் பிஎஸ்சியில் பார்க்கலாம். நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் 482, இன்றைக்கி ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 485. ஸோ 482 மைனஸ் 455 27 ரூபா. ஸோ பிஎஸ்சியில் 27 ரூபாயும் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேரில். அதே என்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 26 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேரில். அட்ஜஸ்ட் பண்ணி தான் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே நீங்கள் 27 ரூபா டிவெண்ட் கொடுத்தா கூட இதே மாதிரி தான் அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. 27 ரூபா மைனஸ் பண்ணிவிட்டு மீதி இதில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிவெண்ட் நமக்கு அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். நம்மளுக்கு ப்ரைஸ் இங்கே அட்ஜஸ்ட் ஆகிடும். பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டிமெர்ஜர் தான் இருக்குது. ஸோ இதுக்கும் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 27 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஷேருக்கு. ஸோ நம்ம 10 ஷேர் வச்சுருந்தா தான் ஒரு ஷேர் நம்மளுக்கு ஐடிசி ஹோட்டல் கிடைக்கும். ஸோ அப்போ நீங்கள் 10 ஷேருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 27 ரூபா ஒரு ஷேருக்குன்னா 10 ஷேருக்கு 270 ரூபா அவங்க அக்கௌண்ட்லேருந்து எடுத்துகிற மாதிரி தான் கணக்கு. ஏன்னா அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில். ஸோ 270 ரூபா அவங்க எடுத்திருக்காங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பெரியமான ரூல்ஸ் படி நிறைய இதில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ரைஸ் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணாங்களோ அந்த ப்ரைஸுக்கு தான் அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இன்றைக்கி காலையில் கூட வேறு வீடியோ பார்த்துக்கலாம். அதுலேயும் நண்பர் ஒரு இதுமாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஸோ அது என் கருத்தை அவர் கருத்தை ஒத்து தான் போகுது, வேறு ஒன்றும் இல்லை. மற்றபடி நான் காப்பிலாம் அடிக்கல. ஸோ 270 ரூபாங்கிற மாதிரி தான் ப்ரைஸ் வரணும். 27 ரூபா இல்லை 260 ரூபா இல்லைன்னா முன்ன பின்னா கூட 250 ரூபா கிட்ட ரேஞ்சில் தான் ஐடிசி லிஸ்ட் ஆகணும். இது ஏன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மகிட்ட 25 ரூபா 27 ரூபா நம்ம அக்கௌண்ட்லேருந்து எடுத்திருக்காங்க, நம்ம ஷேர் ஹோல்டிங்லேருந்து நம்ம ஷேர்லேருந்து. அப்படிங்கும்போது அதுக்கு முழுசாக கொடுக்கணும். ஏன்னா 10 ஷேரில் 27 ரூபாங்கும்போது 270 ரூபா அவங்க எடுத்திருக்காங்க. ஸோ அது ஒரு ஷேர் தராங்க. அந்த ஒரு ஷேர் 150 ரூபா 100 ரூபா லிஸ்ட் ஆச்சுன்னா நமக்கு லாஸ் தான், 100 ரூபா கிட்ட லாஸ் தான் வரும். பட் இது என்ன கணக்குன்னு தெரியல. பட் நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனி இன்னமும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட ஓப்பன் பண்ணி வெப்சைட்லாம் தேடி பார்த்தேன். நிறைய ப்ரோக்கரேஜ் கம்பெனி இன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆனதுக்கப்புறமும் கூட 100 ரூபாலேருந்து 150 ரூபா ரேஞ்சில் தான் லிஸ்ட் ஆகும், இல்லை 170 ரூபா வரைக்கும் தான் லிஸ்ட் ஆகுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இது எனக்கு சரிப்பட்டு தெரியல. பட் மேபி நான் தப்பாக கூட இருக்கலாம். பட் என்னோட கணிப்பு இப்படி தான் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது எப்படி பண்ணுவாங்கன்னா அது என்ன நம்மளுக்கு பெனிஃபிட் கிடைக்கும் அந்த பெனிஃபிட்டை அவங்க அந்த ப்ரைஸில் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அதுதான் சென்செக்ஸ், அதான் நம்ம செபின்னு சொல்ல முடியாது, பிஎஸ்சி என்எஸ்சி இவங்கெல்லாம் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அதுதான். என்றைக்குமே ஒரு ஸ்டாக்கில் டிவிடெண்டோ போனஸோ ஸ்பிட்டோ கிடச்சி உங்களுக்கு லாபம் பெருசாக கிடைக்காது. ஏன்னா ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடந்துடும். அது என்ன ரேஞ்சில் டிவிடெண்ட் தராங்க, 100 ரூபா தராங்கன்னா 100 ரூபா அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. போனஸ் 1:1 பாதியாக குறைப்பாங்க. இப்படி தான் நடக்குமே தவிர ப்ரைஸ் இந்த கார்பரேட் ஆக்ஷனை வச்சு உங்களுக்கு என்றைக்குமே மார்க்கெட்டில் பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. பட் அது பெனிஃபிட்டாக கிடைக்கும் எப்படின்னா அந்த நியூஸ் வந்தனால அந்த ஸ்டாக்
பையிங் செல்லிங்கில் கொஞ்சம் டிமாண்ட் கூடி அதனால தான் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குமே தவிர டிமாண்ட் கொடுக்கறனால உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னீங்கன்னா அது லாபம் வராது, அது அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அந்த பணம் அப்படியே தான் இருக்கும், அது எந்த மாற்றமும் இருக்காது. அதுக்கு தான் இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது இருக்கிறது. அதனால் இந்த ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பார்த்த வரைக்கும் 260 ரூபாலேருந்து 270 ரூபா வரைக்கும் லிஸ்ட் ஆகணும். பட் சொல்ல முடியாது இவங்க என்ன லிஸ்ட் பண்ணுறாங்கன்னு. ஆனால் இன்னமும் பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸ்லாம் 100 ரூபா 150 ரூபா 170 ரூபான்னு சொல்கிறது எனக்கு புரியலை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கும், லிஸ்ட் ஆகும்போது என்னங்கிறது தெரிஞ்சிடும். பட் இன்றைக்குமே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் பொறுத்த வரைக்கும் ஃபைனலாக ஒரு வார்த்தை சொல்லணும்னா டிவிடெண்டு போனஸ் ஸ்பிட்டு ரைட் இஷ்யூ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்குமே பார்த்திங்கன்னா நம்ம அந்த எக்ஸ்டேட்டுக்கு முன்னாடி என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் வந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த பெனிஃபிட்டை கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக் வந்து டிமாண்ட் கூடி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு லாபமே தவிர டிவிடெண்டோ போனஸோ ஸ்பிட்டோ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக லாபம் இருக்காது. ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது நடக்கும். இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வழக்கமாக பண்ணுறது தான். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ பண்ண கணக்குப்படி பார்த்திங்கன்னா 270 ரூபா வரணும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுங்கிறது. என்னோட கணிப்பு தவறாக கூட இருக்கலாம், பட் இது என்னோட தனிப்பட்ட கருத்து தான். ஏன்னா 270 ரூபா உங்கள் அக்கௌண்ட்லேருந்து அவங்க எடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கு தகுந்த வேலைக்கு ஒரு ஸ்டாக் கொடுக்கணும். அப்படி கொடுக்கலன்னா அது தப்பு மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரி நடக்குன்னு. மீண்டும் ஒரே நல்ல காலையில் உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்களில் ஒருவன். நன்றி.